டெய்லி இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறது ஒரு கேம் விளாட்ற மாதிரி இருக்கு. அட்வென்ச்சரஸ் ட்ரிப் மாதிரி காலையில ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் மாதிரி எடுத்து சின்ன சின்ன பாஸுங்கெல்லாம் வருவானுங்கல்ல, ஒரு ஒரு பாஸாக கொண்டுட்டு போகிற மாதிரி இவனுங்களெல்லாம் கடந்து போய் ஆஃபீஸ் சேர்றது ஒரு பெரிய டாஸ்க். ஆமா மக்களே, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களே. இந்த காலேஜ்ல அந்த 3 பேர் வண்டியில போவானுங்க பாத்தீங்களா, அவிங்க அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே போவானுங்க. 3 பேரா சில போவாங்க, பேர் ஹெல்மெட் போடாம ரொம்ப போவாங்க. உச்சக்கட்ட டென்ஷன் பண்றது என்னன்னா, இவன் ஒரு வண்டியில இருப்பான், அவன் ஒரு வண்டியில இருப்பான். 2 பேரும் பேசிக்கிட்டே போவாங்க. ஏன் ஓரமா நிறுத்தி பேசுங்க மூதேவி நாய்ங்களா? ஏன்டா எங்க தாலி எடுக்கிறீங்க? கடுப்பாவும். ஆரன் அடிச்சோன்னா அப்படி திரும்பி 2 பேரும் திரும்பி நம்மள முறைப்பாங்க. சரி நம்மள வந்து அடிச்சா அவங்க பல மெஜாரிட்டி வேற இல்ல அவங்க. 2 பேரும் அடிச்சு திரும்பி நம்மள முறைக்கிறது. சரி ரைட்டு அண்ணா கொஞ்சம் ஓரமா போங்கண்ணே. சரி அப்படியே போயிட்டு திட்டிக்கிறது அவனு. நல்லா ஹெல்மெட்ட மூடிய போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது மக்கள். அந்த மாதிரி டென்ஷன் பண்றப்பெல்லாம். நாளா சர்வாதிகாரியா இருந்தேன்னா கொன்றுப்பேன் மக்களே, எல்லாம் கொன்றுவேன். நான் யோசிச்சு மக்களே, வண்டியில முன்னாடி ஒரு கம்பி மாதிரி ஒன்று செட் பண்ணிப்போம். அப்படி அழுத்துறோம்னா ஒரு கம்பி சரக்குன்னு ஒரு அருவா மாதிரி நேரா குத்திட்டு இப்படி வரணும் ரிட்டர்னு. அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுப்போமா வண்டியில. பட்டன் அப்படி ஓபன் பண்ணி விட்டா போயிட்டு ஒரு தரக்குன்னு முதுகுல சரக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சிக்னல்ல வெயிட் பண்ண மாட்டானுங்க. சிக்னல்ல ஒரு அந்த ரெட் கிரீனா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. கடைசி 5 செகண்ட்ல கிளம்பிடுவானுங்க. அந்த 5 செகண்ட்ல என்ன ஆகும் தெரியல, ஓடுவாள் அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போறதுக்குள்ள. அவன் முன் டயர் வச்சு நம்ம பின் டயர் நக்குவாங்க. அப்படியே 10 இருக்கு போயிட்டு இருக்கேன், ஏன் வந்து ஏறுற மார்கழி மாசம் நாய் மாதிரி என் வண்டியில வந்து ஏறுற. அதுவும் மக்களே பின்னாடி அப்படியே சூத்த உரசிக்கிட்டே வருவானுங்க. நம்ம நினைச்சா டப்புன்னு கூட ரைட் எடுக்க முடியாது. நம்ம பின்னாடி பார்த்தா இங்கே இருப்பான், சூத்த முத்தம் கொடுத்துனே ஓட்டு வருவான் வண்டியை. மிரர்ல கூட தெரிய மாட்டான் மக்களே, அவ்வளவு ஒட்டி இருப்பான். பின்னாடி காட்டும் பாக்குறப்ப டக்குனு தூக்கி ஏறி போட்டு வந்துட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி இங்க இருக்குன்றவன் அந்த அளவுக்கு பண்ணுவானுங்க மக்களே. திடீர்னு வண்டியில போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு 2 கையோட ஹெல்மெட் போடுவாங்க. இந்த சர்க்கஸ் வித்தையெல்லாம் ஏன் முன்னாடிதான் பண்ணுவேன். நான் சாவறதுன்னா வேற எங்கன்னா போய் வந்து சாவ வேண்டியதானே. அதை பண்ண மாட்டாங்க, எல்லாமே அவசரத்திலே இருப்பேன். குறப்பிரசவத்திலே வந்துடுறாங்கல்ல இப்பெல்லாம். அவசரத்துக்கு 5 செகண்டுக்கு பிறந்தவனே நினைக்கிறேன் எல்லாம். அது ஒரு தடவை ரேபிட்டோல எல்லாம் ஏறிட்டேன் மக்களே. ஐயோ அவன் ஓட்டுறான் வண்டி ரேபிட்டோ, அடுத்த ஆர்டர் வரப்போது வேகமா போயிட்டு இருக்கான். பொறுமையா போடா, எனக்கு பயண்டா வேகமா போனா அப்படின்னா 80ல போயிட்டு இருக்கான் சென்னையில. பொறுமையா போடா, போலீஸ் பிடிச்ச சும்மா அவரு இது வேற கொடுத்தான், ஹெல்மெட் வேற. அந்த ஹெல்மெட்ல அந்த இதெல்லாம் லாக் பண்றதா இல்ல, சும்மா அது ஹெல்மெட்னு பேர் மட்டும் தான். கீழே விழுந்தா அது கலண்டுறோம், கீழே விழுந்தா கலண்டரும். அதுக்கு அவன் போற ஸ்பீடு காத்துக்கே மேல தூக்குது. அத தலையே பிடிச்சுக்கிட்டு சைட்ல டிராவல் வச்சுக்கிட்டு இந்த 3ஆம் பிறையில வர கமலஹாசன் மாதிரி சீனா அவன் கூட வண்டியில போயிட்டு. மாலை வணக்கம். மக்களே பயமா இருக்கு மக்களே. சிகரெட்லாம் உடைச்சு தூக்கி எரிஞ்சு இனிமேல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏதாவது விடணும்னு தாட்ஸ் வந்து இந்த வீடியோ போட்டு பாத்துருவேன். ரைட்டா நமக்கு தெரியுதுடா, கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி. பயமா இருக்கியா? அனகொண்டாக்கே இந்த நிலைமைனா பள்ளி பாம்புக்கெல்லாம் அடிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாருமே துரு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கெட்ட பழக்கத்தெல்லாம் வந்து பண்றப்போ நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் பண்றப்போ. சொல்லுங்க மக்களே, என்னை பார்த்து சொல்லுங்க மக்களே. எல்லாம் என்னை பார்த்து தான் சொல்லிக்கிறேன். இப்ப கேமரால என் மூஞ்சி தெரியுது கீழே. ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணாம இருக்க வரைக்கும் லைஃப் நல்லா இருக்கு. ஃபியூச்சரை கண்ணு முன்னாடி பாக்குறவங்க ரொம்ப பயம் வந்துருக்கு. நான் வந்து மீன ராசி மக்களே, எனக்கு வந்து சனி பிடிச்சிருக்கேன். எனக்கு உண்மையான விஷயம் மக்களே. கரெக்டான ஜோசியர் யாருன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து நான் பார்த்தேன். கரெக்டான சனி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, சனிக்கு தான் நான் பிடிச்சிருக்கேன். பாவம் சனியை சீக்கிரம் விட்டு தொலை. அதுவே பாக்கும், உனக்கு நான் சனி பிடிச்சிருக்கேன், உனக்கு கெட்டதா முடிவு எடுக்க வைப்பேன் அப்படி நான் பாத்துருக்கேன். இவனே கெட்டதை எடுத்துக்கிட்டு இருக்கான், நமக்கு வேலை இல்லாம ஓபி அடிக்க விட்டானே, நம்ம சும்மாவே உட்கார வச்சுட்டான், இவனே எல்லாம் தப்பு தப்பா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சனி பாத்துக்கிட்டு இருப்பாப்ல. நீ என்னடா என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அதான் நான் இருக்கேன் உனக்கு முன்னாடி. ராசி பலன்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் மக்களே. இந்த 2025ல ராசி பலன் எல்லாம் ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாப்போமா. இப்ப நம்ம வந்து இந்த 2025ல அடியெடுத்து வச்சிருக்கோம் மக்களே. 2024 நம்மள என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு தெரியும். சோ இந்த அவர் வந்து 2024 நமக்கு நடந்தது சொல்றாரு. 2024ல இன்னும் போட்ட ஓட்டை இன்னும் அடையல. அடின்னு வச்சு அடிச்சு அது என்னென்ன பொசிஷன் எல்லாம் பண்ணணுமோ பண்ணி விட்டு நம்மள வந்து 2025க்குள்ள தள்ளி விட்டுருச்சு. இந்த பருத்தி விரல்ல பிரியாமணிய 3வது ஆள் போடுவான் தெரியுமா, அந்த லெவலுக்கு நம்மள இப்ப வச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு நம்மள போட்டு அடிச்சிருச்சு. 2025 எப்படி இருக்குன்றத சுபகரமா இவர் என்ன சார் என்ன சொல்றாருன்றதை கேட்போம். வெளியில உணவு சாப்பிடக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜாக்கிரதையா இல்லாதனா போராத காலமா இருக்கும்.
எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். 7.5 சனிக்குள்ளே வரப்போறீங்க. வேற என்ன டாக்டரா மக்களே, வேற வீடியோ போட்டீங்க மக்களே. இதை பற்றிலாம் பழிச்சு பேசாத. இது வந்து முன்னொரு காலத்தில் வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து கோள்கள் எல்லாம் வந்து சுற்றி எழுதுன எந்த வண்டியில போயிருப்பாங்க தெரியல. பெட்ரோல் கிட்ரோல்லாம் இல்லாம ஈவில போயிருப்பாங்க. அப்பவே ஈவெல்லாம் இருந்து உனக்கு தெரியல இரு. ஆமா மக்கள், தஞ்சாவூர் கல்வெட்டுல வந்து செல்போன் பேசுற மாதிரி ஒரு செல்ல இருக்கா மக்களே. இப்பவே செதுக்கி இருக்கானுங்க, செல்போன் பேசுற மாதிரி செதுக்கி இருக்கானுங்க. என்ன மாடல்னு பார்த்தியா? பாடல் போடல. கூட்டு தொழில் தொடங்குவீங்க, லேண்டில் நிறைய முதலீடு பண்ணுவீங்க, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுவீங்க, அதே போல் ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஒரு 40 விஷயம் சொல்லிடுவார் மக்களே. ஆயுத கடத்தல் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஆயுத கடத்தல் ரெக்கடத்தல் சொல்ல மாட்டேங்க, அது இல்லீகல்ல. தள்ளி போடக்கூடாது. நான் இல்லை செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன்னா அடுத்த 12 வருஷம் தள்ளி போவோம். இல்ல கால் கட்டு போட்டதான் திருந்துவாங்க போல அப்படி யோசிச்சுட்டு இருக்க டைம்ல இதை கேட்டுருவோம் ஒருத்தன். சரிம்மா டக்குனு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைமா, நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன், ஜோசியர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது. இப்ப விட்டா 12 வருஷம் ஆகுமா? அந்த பயத்துல கல்யாணம் பண்றானுங்க. 12 வருஷம் எல்லாம் தாங்காது. விசால் வீடியோ இப்பதான் பாத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள எதையாவது பண்ணி செட்டில் ஆயிடணுமா, உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோமா. அதே மாதிரி பொண்ணுங்களும் இருப்பாங்கல்ல மக்களே, அவங்க எல்லாம் பாவம் எல்லாம் மக்களே. இந்த மாதிரி இந்த ஜோசியம் வந்து பொண்ணுங்களதான் மக்களே பயங்கரமா அடிக்கும். சும்மாவே கல்யாணம்ன்றது வந்து புடிச்சு பண்றதை விட பீர் ப்ரெஷருக்காக பண்றதுன்றது நடக்கிற ஒண்ணு. அப்படிதான் நடக்குது நிறைய பேருக்கு. இதுல இவங்க வேற எப்படி சொல்லிட்டாங்களா, ஐயோ தள்ளி போச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காது, 12 வருஷம் நம்ம அவையாரதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே திரும்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க மக்களே. இருக்கிறான கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வருஷம் இவன் சொல்லுவான், நீங்க பிரியற மாதிரி டிவோர்ஸ் நிலைமையில இருந்தா கூட சாரின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா சேர்ந்துருவாங்க. நீங்க சொன்னதை வச்சுதான் நான் கரெக்டான டைம்ல கல்யாணம் பண்ணேன், அதுக்கு டிவோர்ஸ்க்கு அடுத்த வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டக்கு டக்குன்னு கல்யாணம், டக்கு டக்குன்னு புத்திர சந்தானம், இதெல்லாம் பண்ணிக்கொள்வது. டக்குன்னு கல்யாணம் பண்ண அப்படியே டக்குன்னு உடனே குழந்தைய பத்திரணுன்றான். உடனே குழந்தைய பத்தியா டக்குன்னு அவ்வளவுதான், இல்ல 12 வருஷம் ஆகும் டாக்டர், டக்குன்னு வெளியிடுங்க, இல்ல 12 வருஷம் ஆயிரும், உள்ளே இருக்கும், உள்ள குழந்தை வளர்ந்து பெருசாயிரும், வயிறு வெடிச்சிரும். உடனே எடுத்துருங்க டாக்டர், உடனே எடுத்துருங்க டாக்டர். சார் எப்ப சார் நீங்க மேட்டர் பண்ணீங்க? நேத்து தான் சார். 3 மணிக்கு பண்ண டாக்டர், 4 மணி 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, சாரி டாக்டர், இல்லன்னா 12 வருஷம் ஆயிரும், டக்குன்னு உள்ள எடுத்துரு. நேத்து ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் வந்து ஒரு அக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் இட்லி தோசைலாம் சாப்பிட்றீங்கன்னா அதை சாப்பிடவே கூடாது, அதுவும் காலையில் இட்லி நைட்டு தோசைன்றது வந்து ரொம்ப தப்பு, உடம்புக்கு ரொம்ப கெட்டது, அதெல்லாம் திங்கவே கூடாது. டெய்லி காலைல இட்லி தான் மக்களே தராங்க. அதுதானே வழக்கம், காலையில இட்லி நைட்டு தோசை, அதான் வழக்கம். மதியானத்துக்கு சாம்பார் பண்ணோமா, 2த்துக்கும் மேட்ச் பண்ணோமா, காலையிலுக்கு அடுத்த நாள் காலையிலுக்கும் நைட்டுக்கும் மேட்ச் பண்ணி அதை முடிச்சு விட்டு தூங்க வச்சோமான்னு போயிட்டு இருக்காங்க. வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விஷம் கொடுக்க வேண்டியது. அப்புறம் 40-45 தட்டும் போது கை இப்படியே ஆடிக்கிட்டே. அப்பயே சொன்னேன், கண்ட வேலையெல்லாம் பார்க்காதையோ, நான் பார்த்த வேலை 20% தான் அடிச்சிச்சு, நீங்க பார்த்த வேலை தான் 80% அடிச்சிச்சு. முதுகு தண்டுவடத்திற்கும் முட்டி வலிக்கும் சொல்லும் போதே எனக்கு வலிக்குது மக்களே, ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலா அடிக்கிறான்னா மக்களே இல்ல, யாருக்கு மக்களே இல்ல, 35 வயசு 30 வயசு தாண்டின எல்லாருக்குமே தலைவலி இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், முதுகு வலிக்கிறது. வண்டியில போயிட்டு வரானுங்க, இந்த ரோட்ல போயிட்டு வந்தா முதுகு வலி வரலன்னு சொன்னாதான் ஆச்சரியப்படணும். எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்க மக்களே, உலகத்துல எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்க. எல்லா ரோட்லயும் குழி இருக்கு, எல்லா குழியிலயும் ரோடு இருக்கு, எல்லா குழியிலயும் ரோடு இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு பொத்தல் மக்களே, அது ஃபால்ஸ் மாதிரி ஆயிருக்கும் மக்களே. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அவ்வளவு பெரிய பொத்தல், தெரியாம இருட்டுல போய் விட்டோம்னா முதுகு வலி வராம என்ன பண்ணுவாங்க ரோட்ல எல்லாம் ஓட்ட போட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க? ஓட்ட போட மாட்டாங்க மக்களே, அது உழுது அதுவா ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் இல்ல மக்களே, வண்டி வந்து ஒரு வாழ்க்கையை கத்து கொடுக்கும். நேரா இருக்காது, பள்ளமேடுகள்லாம் இருக்கும், நீ வளைஞ்சு போன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் எல்லாமே அந்த மாதிரி நம்மள இது பண்றாங்க. நம்மள ஆள்றவங்க எல்லாம் நீங்க நேரா ஒரு துபாய் மாதிரி நேரா இருக்கு அப்படின்னா பாருங்க, துபாயில டாக்ஸ் கூட போட மாட்டான், டாக்ஸ் கூட கிடையாது, ரோடெல்லாம் நல்லா கிளீனா இருக்குமா. இப்ப நம்ம எடுத்தோன்னே அப்படியே போயிட்டே தூங்கிட்டோம்னா நமக்கு டக்குனு வந்து அடிச்சிருவான்ல, குழியா இருந்துச்சுன்னா ஓகே அடுத்து குழி வரும் போல, அடுத்து குழி வரும் முடிச்சுட்டே இருப்போம், எப்ப குழி வரும். அப்ப நம்ம ஒரு சேஃப்டி, நம்ம ஃபேமிலி சேஃப்டி பாக்குறாங்க கவர்மெண்ட். நம்ம ஃபேமிலி நம்ம பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் தெளிவா போயிட்டு தெளிவா வரணும் அப்படின்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் குழி கூட போடுங்க, போய் தோண்டி வச்சீங்கன்னா. இல்ல மக்கள், அது ஈஸியா பெரிய குழி ஒண்ணு இருக்கும், அதுவும் தோண்டி வச்சிருவாங்க, அது நம்ம போய் படுத்துக்கணும், அங்க போயிட்டு 6-7 அடிக்கு எடுத்து இருந்தாங்கன்னா அங்க போய் படுத்துக்கணும். அதாவது ஜனவரி 15 எல்லாமே உங்களுக்கு ஒன்னன் பின் ஒன்னாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு வண்டியில தான் போயிட்டு இருப்பான், ஜனவரி அப்புறம் வண்டியை வித்துருவாங்க கஷ்டத்துல. ரேபிடோல டெய்லி வண்டி வாங்கின மாறிக்கிட்டே இருப்பான், ஒரு நாள் ஒரு வண்டியில போவான், அதே மோட்டிவேட்டடா எடுத்துப்பான். சார் கரெக்டா சொல்லியிருக்காரு, எனக்கு தான் கெட்ட நடக்கு சொன்னாரு, அதே மாதிரி நடக்குதுன்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பான். அன்பு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏனென்றால்
அவர் பல்லுல ஏதோ மாட்டி இருக்கு போல, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு எடுக்கிறதுக்கு. நானும் அவர் எடுத்துருவோம் பாக்குறேன். கீரை சோறு சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எடுத்து விடுங்க, கேமரா ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்துட்டு. நம்ம வேற மைண்ட் அங்கேயே போயிட்டே இருக்கு, எடுத்துட்டாரா. அவர் சொல்றதை தாண்டி அதுல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கு. வலுத்து ஏற்படும். அந்த பிதிர்ஸ்தானம் வழுக்க வழுக்க எல்லா விதமான தடைகள் வழுக்க சும்மா ஆல்ரெடி எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கேன், மொட்டையை போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். பரிகாரம்னு சொல்றாங்கன்னா மக்களே, அது ஒரு பாதிப்பு என்னன்னா, இப்ப ரீசெண்டா நெட் வரவே இல்லை மக்களே, ஒரு நாள் ஃபுல்லாவே. சரி அவர் கால் பண்ணி சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அந்த நெட்டு நமக்கு யார் நெட்டு மாட்டிக்கிட்டாரோ கால் பண்ண மக்கள். எங்க ஏரியால எப்படின்னா ஹேட்வே ஆக்ட் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ரயில் ஒயர்னு ஒரு நெட்டு அவங்க வந்து இந்த கேபிள் கனெக்ஷன் மூலியமா கொடுப்பாங்க. அவங்க ஒருத்தன் தான் வெண்டாரே, வேற எதுவுமே ஏர்செல் எதுவுமே கிடையாது. அவர் கால் பண்ண மக்களே, போன் அட்டன் பண்ணிட்டு பேசவே இல்லை, கட் பண்ணி விட்டாரு. நான் மறுபடியும் கால் பண்ணேன் அதே மாதிரி அட்டன் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு, பேச மாட்டாரு. ஆனா நெட் வரலனே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்படின்ட்டே இருக்காரு. அவங்க கட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அதே நம்பர்ல கால் வந்துச்சு எனக்கு. அப்புறமே அட்டன் பண்ணேன்னா, ஹலோ தம்பி, அவர் இன்னைக்கு மௌன வருதம்பா, நீ அவரு எங்க உங்க வீட்டுக்கு தான், உங்க வீடு எங்க அட்ரஸ்ன்னு சொல்லுங்க, அவர் அங்க வந்துருவாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணிட்டு பேசவே மாட்டாரு. அதெல்லாம் எங்க இருக்கான், அவனுக்கு எப்படி நான் அட்ரஸ் சொல்றது, அவன் வீட்டுக்கிட்ட வந்துட்டானா வரலையா, எதுவுமே எனக்கு புரியல. மெசேஜா டைப் பண்ண வேண்டியதான மௌனம் வருதுன்னா? மெசேஜ் எல்லாம் அவங்க பண்ண தெரியாது. அப்புறம் எதுக்கு கால் பண்ற? வேஸ்ட் இல்ல அந்த கால், வேஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பரிகாரம் இந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க, மௌன வருத்தர் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அன்னைக்கு போய் என்னைய மாட்டி விட்டாங்க. நான் யோசிக்கிறேன், இவருக்கு இப்ப நம்ம எங்க இருக்காருன்னு தெரியாது, ஒரு எப்படி வீடியோ கால் வேணும், இந்த ஆள்கிட்ட எப்படி பேசுறது. அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி சத்திய சோதனை பண்ணி விட்டாங்க நம்மளை போட்டு. காது மூக்கு தொண்டை வாய் பகுதி பற்கள் பகுதி கழுத்து தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம். இவர் தான் ரிஷபராசின்னு நினைக்கிறான். இவர்தான் மூக்கு கண்ணு எல்லாம் பிரச்சனையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போக சொல்லுவாரு, கொஞ்ச நேரத்துல அப்பப்ப நீங்க சாப்பிடுறப்ப பல்லிடுக்கில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, கீரை சாதம் சாப்பிடாதீங்க, கீரை சோறு சாப்பிடாதீங்க, சேஃபா இருந்துக்கோங்க. இரத்த பந்த உறவுகளால் தேவையில்லாத மனக்கசப்பும் மனசங்கடமும் ஏற்படும். ரத்த பந்தங்களால யாருக்கு மனக்கசப்பு ஏற்படாம இருக்கு? நீங்க 2026 2040 ஜாதகம் எடுத்து பார்த்தாலுமே அதேதான் இருக்கும். 2025க்கு மட்டும் கிடையாது, 3025க்கும் இதேதான். அதே சமயம் தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, வருத்தப்பட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுறது. என்ன விசிட்டிங் கார்டு போடுறான், தொழில் இல்ல விசிட்டிங் கார்டு போட்டு எல்லாத்தையும் கொடுப்பான். 150 ரூபா கொடுத்தா 10,000 விசிட்டிங் கார்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். 500 ரூபாய்க்கு 1000 விசிட்டிங் கார்டுன்னு நினைக்கிறேன். நம்ம பிரிண்ட் மட்டும் போட்டு கொடுக்கறதுக்கு. டிசைன் மட்டும் நீயே கூட பண்ணலாம். கேன்வாலே மக்களே பேரு மேல பேரு கீழே ஊன் போட்டு குழந்தை பேரை போட்டு பின்னாடி போன் நம்பர் எழுதி போட்டு எனக்கு வேலை இல்லை கால் செய்ய போயிட்டு நூதன முறையில வேலை தர வேண்டியதான். நீ எல்லாம் ரெசிப்ட் வச்சு வேலை தருவாங்க, நீ விசிட்டிங் கார்டு கொடுத்து வேலை தருவீங்க. விசிட்டிங் கார்டு போற நிலம் வந்துருச்சுன்னு ரெசிப்ட் எல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிட்டு விசிட்டிங் கார்டா போட்டேன், பின்னாடி QR கோட் வச்சிருக்கேன், ஸ்கேன் பண்ணிங்கன்னா PDF ஒரு எடுத்து படிச்சுக்கேன். உனக்கு நான் வேலை கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கு நீ வேலை கொடுத்துருக்க ரெசிப்ட். திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். துணை அல்லது துணைவியாருடன் அதிகமான ஏற்றம் காணப்படும். ஏற்றம்னா அவன் டாமினேஷன் வேணும். 2 வரைக்கும் போய் பேசுறாப்லே தலைவன். ஏதோ ஒரு ஏற்றம் நடக்க போகுது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பூமி படமே அனுகூலம் இல்லை, பூமி படமே நக்கிட்டு போயிடுச்சு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஏற்றம் காணுமா. பிள்ளைகள் விஷயத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுக்காக நீண்ட நாட்களாக தவம் கடந்தவர்கள். புது வரவுனா இன்னொரு கல்யாணம் பண்ணி அவளே கூட்டு வந்துருவானோ? 2 கல்யாணம் பண்ணிப்பாங்களோ? அதான் மக்களே, புது வரவும் பாரு காமனான டேர்ம். நீ நல்லா யோசிச்சு பாரு. அது வந்து எதாவது குழந்தையா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், நாய்க்குட்டியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்த மாதிரி காமனா அப்படி போட்டு 19 போட்டு ஓடிடுறது. கார் பைக் கூட இருக்கலாம் மக்களே. கார் பைக் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குறது, மளிகை ஜாமான் போடுறது, புதுசா டப்பா வாங்குறது, ரேஷன் வாங்கி புது வரவு, ஓட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கிறது, எல்லாமே புது வரவு தானே. எல்லாமே புது வரவு வைக்கிறாங்க மக்களே. காமனாவே பேசுறாங்க மக்களே, ரொம்ப காமனா பேசுறாங்க. இது வந்து 12 ராசிக்கு பொருந்துற மாதிரியான விஷயம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தாய் வழி உறவு மட்டும் தான் மேன்மை அடையும், தந்தை வழி உறவுலாம் யாருக்கும் மேம்பட விட மாட்டாங்க.
தாய் வழி உறவு மட்டும்தான். அது வந்து எழுதப்படாத உண்மை தமிழ்நாட்டுல. உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மிதுன செத்து போயிருவீங்க. ராசிக்காரங்களுக்கு உடனே செத்துருவீங்க. ஒரு நாள் உடற்பயிற்சி டக்குன்னு செத்துருவீங்க. அவ்வளவுதான், காரியங்கள் எல்லாம் டக்கு டக்கு பண்ணிடுவாங்க. டெய்லி உடற்பயிற்சி பண்ணிடுங்க. ஏதோ ஒரு ஷோல மக்களே உங்களுக்கு வந்து கழுத்துக்கு கீழே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் எனக்கு எதுவுமே இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா கொஞ்ச நாள்ல வந்து அவன் வந்து ஏதோ ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான் அவன். இப்படி அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மக்களே. இவங்களுக்கு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வர்றது டெய்லி பல பேருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இது உடனே வந்து இவன் சொன்னனால தான், ஜாதகத்தினால, அந்த ராசினால தான் வந்து அவருக்கு இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி அதையும் இவங்க வந்து மைலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறானுங்க மக்களே. கடகம் எனக்கு நான் சொல்றேன் எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் கடகராசி இருக்க டோலர் டோலிஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தேன். உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு வாழ்க்கை பாத்துருவோம். கோளாறு பதிகத்தை சொல்ல சொல்ல சகலவித கஷ்டங்களும் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கோளாறு பாத்தீங்கன்னா அசல் கோளாறு பாட்டான். ஆமா, அசல் கோளார் போல சிக்கன் பாட்டு. ஆமா மக்களே, நான் அதான் கோளாறு பாட்டு தான் கேட்கறேன் இப்ப ஃபுல்லாவே. கரெக்டா தான் சொல்றாப்ல. வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் அதிக கவனமாக இருப்பது கடகத்துக்கு முக்கியம். ஆமா மக்களே, டெய்லி குடிக்கிறேன் லிவர் போக போகுது. இல்ல இது வந்து ஜோசிக்காரனே தேவையில்ல, நானே சொல்லுவேன் உனக்கு லிவர் போயிடும் நீ உடலனா. ஒரு பட்டையை போட்டு நானே கண்ணாடி உட்காந்து பேசிப்பேன். உனக்கு லிவர், உனக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுது அப்படியே சாமி அப்படி கண்ணாடி பார்த்து நானே பேசிப்பேன். புது கடன்கள் சந்தோஷ கடன்களாக காணப்படும். இப்பதான் இந்த ஆப்ல கடன் வாங்க முடியுது மக்களே. ஆப்ல கடன் வாங்கி ட்ரிப்புக்கு போவேன், அப்படியே அழிச்சுப்பேன். கடன் வாங்குறப்ப சந்தோஷமா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். சந்தோஷ கடன் தான். யாருக்கு கடன் சந்தோஷம்? வாங்க சந்தோஷ கடன் தான், குடுக்கறப்பதான் கஷ்ட கடனா மாறுது. நன்மை ஏற்படும். அப்பொழுது மருத்துவ செலவு கம்மியாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். டைரக்டா மார்ச்சரி தான். அட்மிட் பண்ணி ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்க, கடைசி ஸ்டேஜ்ல கூட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு மருத்துவ செலவு கிடையாது. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நீங்க டைரக்டா மார்ச்சரியில படுத்துக்கங்க, கொஞ்ச நேரத்துல உயிர் போயிடும். பயங்கரமா இருக்கா மக்களை, போயிடும் அரசியலுக்குள்ள போயிடும் மக்கள். அடுத்தது அங்கதானே போய் பேசி பேசி என்ன பண்றது, இங்க உட்காந்து பேசுறது அங்க போய் உட்காந்து பேச வேண்டியதான். என்ன பண்றது, சிவாஜி கணேஷ், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, கட்டாவத்தை பேசி திட்டிட்டு இருப்பார்ல, அவரை மாதிரி போயிட வேண்டியதான். கேட்டா வந்து பெரியாரோட ஸ்டைல்னு சொல்லிடுறாங்க. அசிங்கமா பேச வேண்டியது, கேட்டா பெரியார் ஸ்டைல்னு சொல்லி தப்பிச்சிடுறாங்க. நம்மளே அதே ரூட்டை ஃபாலோ பண்றோம் பேசாம. அவ்வளவுதான். மற்ற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பல 1000 வருஷங்கள்ல தான் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா அப்படின்றதுக்குள்ள முடிச்சிருச்சான். அந்த அந்த அளவுக்கு வந்து கால்குலேஷன்ஸ்லாம் ஃபாஸ்டா பண்ற அளவுக்கு வந்து ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. A quantum computer so powerful it's redefining the limits of computational possibility. Willow didn't just set new records, it obliterated them. It solved a problem in under 5 minutes that the fastest supercomputers on Earth would need 10 septillion years to complete. 10 septillion years ஆ? செப்டிலியன்ஸ்னா தெரியாது, அது அவ்வளோ நம்பர்ஸ். 10 septillion years எடுக்குமா சூப்பர் கம்ப்யூட்டர், இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டரால 10 septillion yearsல முடிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை 5 நிமிஷத்துல முடிச்சிருச்சான் இது. இப்போ இதை யூஸ் பண்ணி வந்து அந்த இப்போ ஏஐல வந்து ட்ரைனிங்லாம் பண்றானுங்களா, மாடல் ட்ரெயின் பண்றது, எல்எல்எம் மாடல்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்பீட்ல ட்ரெயின் பண்ணானுங்கன்னா அது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும் போகுதுன்னு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டுல காலங்காத்தால 1ஆம் தேதி உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கூகுள்ல இந்த சிப்பு கண்டுபிடிச்சானே அவன்லாம் ராசி பலன் பார்த்துட்டு உட்காந்து இருந்தானா இதெல்லாம் கிடைச்சிருக்குமா கேட்டா சொல்லுவாங்க. அங்க கூகுள் எல்லாம் வேலை பார்க்கறதுல நிறைய பேர் நம்மளோட இந்தியன்ஸ் தான். அவங்க எல்லாருமே வந்து காலையில இதெல்லாம் பார்த்து தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்றவங்க. காலையில வந்து சுக்லாம்பரம் சசிவர்ணம் சொல்லிட்டு தான் ஒரு சிப்பிலே கை வைப்பானுங்க அப்படியே. சிம்ம மக்களே, இதுதான் வந்து பெரிய அளவு வாங்க போதான் இந்த வருஷம். அப்படியா? எல்லாரும் ஒருமே டிப்ரெஸ் பண்ணி விட்டாங்க. சிம்மராசிக்காரங்களை ஃபுல்லா வந்து ஜோசிக்காரங்களாம் சேர்ந்து டிப்ரெஸ் பண்ணி விட்டாங்க. மனைவி அமைப்பில் அதீத கவனம், காதல் அமைப்பும் கவனமாக இருக்க வேண்டும். முதுகுல பல கத்தி குத்துகள் விழும். பட்டர்ஃப்ளைஸ் பறந்துச்சுன்னா எடுத்து பூச்சி மருந்து அடிச்சு கொன்றுங்க அப்படின்னு டக்குனு பூச்சி மருந்து வாங்கி வச்சுக்க. பட்டர்ஃப்ளைஸ் பட்டாம்பூச்சி இப்படி பறக்கும் போதே சத்துன்னு ஒரு அடியை போட்டு கொசு அடிக்கிற மாதிரி கொன்றுங்க பட்டாம்பூச்சி எல்லாம். ஆமா, இது இந்த ராசிக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரையும் இதை ஃபாலோ பண்ணுங்க. டிஃபால்ட்டான ஒரு விஷயம் தான். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில்
சிறிது பார்த்து கொள்வதும் அவர்களுக்கு பார்த்தா பிள்ளைய பெற்று அனுப்பிச்சு விட்டுருவாங்க, பாத்துக்க மாட்டாங்க. பிள்ளைய பெற்று இந்த அனாதாசிரமத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பள்ளி படிப்பு இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. சிம்மராசிக்காரன் மட்டும் தான் பள்ளி படிப்பெல்லாம் பாத்துக்கணும், கொஞ்சம் கோவப்படாம பாத்துக்கணும். மத்த ராசிக்காரெல்லாம் தூக்கி அனாதாசிரமத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவே வளர்ந்துருங்க மத்த ராசிக்காரங்களுக்கு. அவங்க மத்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் 2025 மட்டும் அப்படி இருக்கு. ஆமா, 2025ல மத்த ராசிக்காரங்க குழந்தை பத்தி கீழே விட்டுருங்க, அதுவே வளர்ந்து எல்லாம் பெருதுக்கும். திரும்பி கூட பாத்துக்காதீங்க, வேற ரூம்ல போட்டு சாத்திருங்க. குழந்தை ஃப்ரெஷ்ஷா அப்படி ரத்தத்தோட கொண்டு வந்து பெட்ல தூக்கி போட்டு கதவு சாத்திருங்க. ஐயோ நான் அதே வளர்ந்துக்கும் சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொல்லிட்டேன், அதே சிம்மராசிக்காரன் வேற யாரும் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. திருமண பந்தத்தை காப்பாற்றிக் கொள்வதும் காதல் அமைப்பை காப்பாற்றிக் கொள்வதும் உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி கொடுப்பாரு. சாமி சண்டை வந்துருச்சு, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வந்து பேசி கொடுத்துருப்போங்க. அவன் பிரச்சனை அவன் தான் சால்வ் பண்ணிக்கணும், அவன் தான் பாத்துக்கணும். அவன் பிரச்சனை அவன் தான் பாத்துக்குவான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவன் தான் ஒண்ணு அவன் பிரச்சனை பண்ணிருப்பா, இல்ல அவனால பிரச்சனை நடந்திருக்கும், 2 தான் நடந்திருக்கும். அது அவன் தான் சால்வ் பண்ணி ஆகணும். இதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி ஜோசியக்காரன்ட்ட போய் உட்காந்துருவாங்க. அவங்க பரிகாரம் சொல்றாங்கன்னு சொல்லி கோயில் அலைவாங்க. இந்த ஜாதகம் 2 ஜாதகம் செட் ஆகுது பண்ணி கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிடுவாரு. அவன் டிப்ரெஸ் ஆயிட்டு அவங்க ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவான். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா பார்க்க வர மாட்டாங்க. தனியா 2 பேரும் ஒரு வீட்டுல வீடு வாடகைக்கு வீடு. அவங்க அப்பா அம்மாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் 1 வருஷம் கழிச்சு சண்டை வரதான் போகுது. ஆமா, ஆனா இப்ப என்ன ஆயிருன்னா நார்மலா வர சண்டையே வந்து நீங்க லவ் மேரேஜ் பண்ணனாலதான் இந்த சண்டை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுல ஒரு தம்பி பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் கல்யாணம் பண்ணலாம் லவ் மேரேஜ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் இதை பார்த்தோன்னே அவன் தலையில துண்டை போட்டு விட்டுருவாங்க. அவன் எந்த ராசிக்காரனா வேணா இருக்கலாம், அவன் தலையில துண்டு விழுந்துரும். இவங்க அண்ணன் தான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டா, நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அவனும் பிடிக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் நுழைஞ்சிருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு அங்க போன செருப்படி வாங்கிட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன். அவன் என்ன பண்ணுவான், சரி நம்ம வீட்டுல யாரும் நம்ம கூட சேர மாட்டேங்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு குழந்தைய பெத்துப்போம், குழந்தை வந்தா எல்லாம் வந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைய பெத்துப்பான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இங்க வந்து சேருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா மனைவி எல்லாம் சண்டை வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஒண்ணு சேர்றப்ப என்ன ஆகும், சண்டை வர ஆரம்பிச்சிடும். சண்டை வந்தோடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, உனக்கு சொத்துல பங்கு கிடையாது, நீ உன் பொண்டாட்டி பேசி கேட்கற, நீ வீட்டு விட்டு தனியா போறோம், அவர் மறுபடியும் அமுச்சு விட்டுறாரு. ஒண்ணு இதுக்கு அவன் சேராமலே இருந்திருந்தா அவனுக்கு சொத்தும் கிடைக்காது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அப்பா மண்டையை போட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து அந்த சொத்துக்காக வந்து இந்த 2 தம்பிகளும் தேவையில்லாம அடிச்சுப்பாங்க. அண்ணன் தம்பிங்க தேவையில்லாம அடிச்சுப்பாங்க. ஏன்டா நீ போனனாலதான் நான் என் லவ் பண்ண விட்டேன், பெரிய சொத்தை உனக்காக இழந்திருக்கேன், அதனால புல் சொத்து எனக்கு தான் அவன் சண்டை போட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நல்ல அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கோர்ட்ல போய் நிப்பாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கு என்ன பண்றது, ராசி பலன் பாருங்க, உட்காந்து டெய்லி ராசி பலன் பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்களோ டிஃபால்ட்டான ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் நடக்கிறது நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒண்ணும் மாறாது. எக்ஸாக்ட்டா நான் சொன்ன அதே கதையை உன் வாழ்க்கையில யாருக்கும் நடந்து நீ பாத்துருப்ப கண்டிப்பா. அப்படியே நடந்துட்டே இருக்கும். சன் டிவில எப்படியும் 12 மணிக்கு ஹாப்பி நியூ சாங் போடுறானோ அந்த மாதிரி இந்த விஷயம் எப்பயுமே நடக்கும். இவ்வளவு வருஷமா வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், அதே போல் ஹீமோகுளோபின், சுகர், மக்களே ஹீமோகுளோபின் வரைக்கும் எப்படி மக்களே வந்து ராசி பலன்ல வருது? எனக்கு அதான் ஒண்ணுமே எல்லாமே எடுத்துருவாங்க மக்களே, எல்லாமே பாத்துருவாங்க. எல்லாமே கிரக பலன்களை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. மக்களே பிளட் டெஸ்ட் பண்ணாலே வந்து அவன் ஒரு நாள் ஆக்குறாங்க மக்களே, 1 நாள் 2 நாள் ஆகுது. வந்து நான் வெளியூருக்கு அனுப்பிடுறேன். சென்னை இப்ப நாங்க எல்லாம் இங்க இருந்து போனோம், சென்னைக்கு போயிருக்குங்க, போயிட்டு வந்தாதான் கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்னு. இது எப்படி ராசியில பலன்ல எல்லாம் வருது? இவர் சென்னையில இருக்கிறதுனால இவர் டக்குன்னு யாராவது ஏதாவது உங்கள் மீது தவறே இல்லை என்றால் வந்து வண்டியில் மோதினாலும் ஐயா சாமி மன்னித்து விடு என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். அவனே வந்து மோதினா கூட சரியா தெரியாம மோதிருப்பாயா நீ, நான் தெரியாம மோதிருப்பேனா, சண்டை வரும். நான் தெரியாம மோதிருப்பேனா, தெரிஞ்சுதானே மோதிரன் நாய அப்படின்னு வந்து என்ன பண்றது? அப்படியா தெரிஞ்சு மோதிட்டீங்கன்னா மன்னிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா, அவன் தெரிஞ்ச நல்லா மோதினீங்க தம்பி, சூப்பரா வந்தீங்க, ஒரு மாதிரி நேரம் வந்து ஒரு பவர்ஃபுல்லா அடிச்சீங்க தம்பி, யூ ஆர் த மேன் அப்படின்னு. எப்படி இருக்க முடியும்? அப்ப என்ன நினைப்பாங்க, லூசு நினைப்பாங்க. இல்ல சாரிங்க தெரியாம வந்திருப்பீங்க, பாய்ங்க நம்ம அடிச்சதுக்கு அவன் சாரி கேட்டு போறான் அப்படின்னு. அப்படிதான் இருக்கணும் மக்களே. மகர ராசிக்காரங்களாம் இந்த வருஷம் அப்படிதான் இருக்கணும். கோபப்படுவதோ சபிப்பதோ கத்துவதோ மட்டும் கூடவே கூடாது. வார்த்தைகளில் மற்ற ராசிக்காரெல்லாம் பண்ணலாமா மக்களே? நீ பண்ணலாமா? நான் கடகராசி நல்லா இருக்குல்ல, நாசமா பரவனே நல்லா இருக்கு அப்படின்னு கேட்க, நாசமா பரவனே நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா எனக்கு கடகராசி எனக்கு எதுவும் ஆகாது.
இதே நான் வந்து கும்பராசியா இருந்தா அது சொல்லக்கூடாது. வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படிதான் கேட்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ஈஸியா அழிஞ்சு போறதுக்கான ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா அழிஞ்சு போயிடும். இந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிளே போதும். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆடவும் கூடாது, எனக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு இருக்க கூடாது. நீ எப்படி இருக்கியோ நீ அப்படியே இருந்துட்டு போறதுதான் நல்லது வாழ்க்கையில. உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரத்தில் சிறு உபத்திரம் வந்தாலும் நீங்களாக சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை எடுத்து லைட்டா அக்கல் கிட்ட அரிச்சதுனாலும் நம்ம டாக்டர் போய் பாத்துறணும் உடனே. நீங்க டக்குனு கை வந்து சொரிஞ்சிட்டீங்கன்னா சுய மருத்துவம் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கை சொரிஞ்சு விடுறத கூட நீங்க டாக்டர் வச்சு தான் சொரிஞ்சுக்கணும். டாக்டர் வச்சு சொரிஞ்சுக்கணும். ஆமா. ஓகே, சூப்பரா இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் நம்ம 2 பேரோட ராசி தான் நல்லா ஏத்தி விட்டுருக்கோம். அரோரா சென்க்ளோரோட ராசி என்னன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அவளாலதான் அவர் ராசி என்னன்னு பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன நல்ல இதெல்லாம் அனுப்பிக்கிறதுக்கு உங்க தேக ஆரோக்கியம் எல்லாம் உனக்கு நடப்பானா, நீ உடற்பயிற்சி பண்ணி பொழைச்சிக்க, இல்லன்னா பாக்கிறதுக்கு நீ இருக்க மாட்டேன். நெஞ்சரிச்சு படுத்துருவோம் ஒரு நாள். மக்களே ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணுங்க மக்களே. டெய்லி எக்ஸசைஸ் பண்றீங்களா? இல்ல மக்களே, 40 நிமிஷம் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப இந்த வீடியோ முடிச்சுட்டு 40 நிமிஷம் பண்ணுவீங்களான்னு தெரியாது. 5 நிமிஷம் எக்ஸசைஸ் இல்லைங்க, நிப்பாட்டிட்டு 40 நிமிஷம் எக்ஸசைஸ் போறதுதான் கரெக்ட் நினைக்கிறேன். அப்பதான் நீங்க நடக்கிற சந்தோஷத்தெல்லாம் பாக்கலாம். நீ 5 நிமிஷம் எக்ஸசைஸ்னு அதை குறைச்சி மதிப்பிடுற எட்ஜிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நீ வந்து பல மணி நேரங்கள் பண்ணலாம். அப்படியா? ஆமா, சிலர்லாம் 6 மணி நேரம்லாம் பண்ணியிருக்கானுங்க. 6 மணி நேரம் என்ன மக்களே? 6 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுறாங்க, போரா போடுறாங்க. 6 மணி நேரம் 5 மணி நேரம். அதிக யோக பலத்தையும் அதிக சந்தோஷத்தை பெறுவார்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை சிம்மத்துக்கு தானே போட்டாப்புல வண்டி வாகனங்களை வித்த போட. கடகத்துக்கு சொன்னார், கடகத்துக்கு வண்டி வாகனத்துக்கு வித்தை காட்டேன், உங்களுக்கு மீனத்துக்கு சொல்லிட்டாரு. ஆமா, நம்ம 2 பேரும் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் மக்களே. வீலிங் பண்றதை குறைச்சுப்போம் பேசாம. என்ன? ஆமா மக்களே, வீலிங் எல்லாம் பண்ண வேணாம். பெட்ரோல் கூட ஃபுல் டேங்க் போட்டு கூடாது. வித்த காமிக்கிற பெட்ரோல் கூட ஃபுல் டேங்க் எல்லாம் போடாதீங்க. எனக்கு நேரம் காலம் சரியில்லை, பாதி டேங்க் போடுங்க போதும். நான் இங்க போய் இன்னொரு பெட்ரோல் பங்க்ல போய் இன்னொரு பாதி டேங்க் தீர்றப்ப பாதி போட்டுக்கிறேன். இல்ல, நீ பிரேக்கே அடிக்காதன்றேன். பிரேக் நியர்ல டப்புன்னு வந்து வித்த காட்டுறேன், பிரேக் அடிச்சு நிப்பாட்டலாம் செய்ய வண்டி. அதோ விட்டுரு, அது எங்க போய் நிக்கதோ நிக்குதோ ஆஸ்பத்திரியில கொண்டே விட்டுரும். தேவையில்லாம எங்க கொண்டே அடிபட்டு முடிச்சு விட்டுரும். ஒருத்தரும் ஒரு விஷயம் சொல்றாங்க, இதையே நம்பிக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில எப்படியே ஓட்டிடுவோம் நமக்குள்ள. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? எல்லாருக்குமே நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் மிக்சடா வந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில வந்து இருக்கதான் செய்யும். நல்லவனை மீட் பண்ணுவது. ஆமா, இன்னைக்கு போறப்போ ஒருத்தன் நல்லவனை மீட் பண்ணுவேன், நாளைக்கு போறப்போ ஒரு கிருத்திருவத்தை மீட் பண்ணுவேன். ஆமா, அது வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கும் மாறி மாறி. எனக்கு என்னமோ இவர் வந்து பொது பலன்னு சொல்லிட்டு இதுல இருந்து எடுத்தோம் வைங்களே மக்களே. இப்ப எல்லா ராசிக்காரங்களுக்கு இவர் சொன்னார்ல ஒரு விஷயங்கள்லாம், அதெல்லாம் பாருங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்துற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, மேக்சிமம் மன அழுத்தம் வேகமா போகாது, வண்டியில போகாது, மன அழுத்தம் இருக்கும், மன அழுத்தம் கம்மியா, மன அழுத்தம் இருக்கும். அத வந்து நீ வந்து தேவையில்லாம யோசிக்காத, மெடிடேஷன் பண்ண சரியாயிடும். அதுக்கப்புறம் கோவப்படாத, வார்த்தை விடாத, யாருக்கிட்டயும் கோவப்பட்டு வார்த்தையை விடாத, மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு தெரியும். ஏதாவது உடம்புல வந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்க. தேவையில்லாம நீங்களே சுய மருத்துவம் பண்ணிக்காதீங்க. இது 12 இதெல்லாம் நம்ம சொல்றது 12 ராசிக்கும் பொருந்தும். ஆமா, எல்லா ராசிக்கும் பொருந்துற ஒரு காமனான விஷயம். அது எல்லாருமே பண்ணணும். இதெல்லாம் நீ வந்து டாமினேட்டடா இருக்காத, இறங்கி போய் மக்கள் பேசு, மனுஷனா வாழ்ன்றான். அதுவும் எல்லா ராசிக்காரனும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வேற என்ன சொல்றாரு, உடற்பயிற்சி பண்ணு சொன்னாரு. 40 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுன்றாரு. டெய்லி பண்றது நல்லதுதான். இந்த ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் பண்றது நல்லதுதான்.